இங்க ஸ்ரீரங்க வார்டு 1ல இருக்கிறோம் நம்ம. இங்க இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. எலெக்ஷன் தேர்தல் நேரத்துல ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. என்னன்னா கிட்டத்தட்ட இங்க 3500 பேர் இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கிறாங்க இந்த பகுதியில. 3500 பேருக்கு ஒரே ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்கு. அதனால இங்க பல சிரமங்கள் இருக்கு. முதல்ல அங்க போனா காத்திருக்க வேண்டிய நிறைய நேரம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது என்னன்னா அங்க போனா சில பொருள் தட்டுப்பாடு சில வருதுன்னு சொன்னதுனால நான் கண்டிப்பா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன வாக்குறுதிப்படி இன்னைக்கு வந்திருக்கிறான். இங்க இருக்கிற ஜனங்களாம் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னபடி கிட்டத்தட்ட 3500 கார்டு இருக்கு. இதை ரெண்டா பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1600 ரெண்டா பிரிச்சு இடம் கேட்டேன். இடம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த காமிச்சிருக்காங்க. இது மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடம்னு சொல்றதுனால பிரச்சனை கிடையாது. அதனால என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலையும் நான் பண்ணி கொடுத்துறேன். உடனே செஞ்சு கொடுத்துன்னு சொன்னேன். அது இல்லாம இங்க பக்கத்துல இங்க என்ன அவங்க கழிப்பறை கேட்டிருக்காங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தள்ளி போக வேண்டியது இருக்கு. அதனால இங்கே எங்களுக்கு ஒரு கழிப்பறை கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பா மாலை நேரங்கள்ல பெண்களுக்கு ஒரு இரவு நேரங்கள் எங்களுக்கு இங்க இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு கண்டிப்பா அதுக்கும் நான் இடம் கேட்டிருந்தேன். இங்க பீலவெளிக்கு சொந்தமான இடம் இருக்குங்க. அதனால கண்டிப்பா அதுக்கும் சாத்தியம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இங்க ஒரு ரேஷன் கடை மற்றும் இங்க ஒரு ஒரு கழிப்பறை, பொது கழிப்பறை, அது இல்லாம நீங்க அடிக்கடி மின் கரண்ட் கட்டாதுன்னு சொல்லும் போது இங்க இருக்கிற எலக்ட்ரிக்கல் வயர் வகையில் மரக்கிளைகள் இருக்கு. காத்துல இதனால உங்க மழை காலம் ஆரம்பிக்கும் போது இங்க காத்து அடிச்சு அடிக்கடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இங்க அதையும் நான் இந்த மரங்களெல்லாம் கவாத்து பண்ண சொல்லியிருக்கிறேன். இது போன்ற பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னுரிமை கொடுத்து இங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்க வார்டு 1க்கு இங்க இருக்க மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான இந்த கோரிக்கைகளை கண்டிப்பா நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இருக்கு. சார் ஒரே ஒரு விஷயம் சார், ஸ்ரீரங்கம் டூரிசம் பிளேஸ் இந்தியாவோட பல பகுதிகளில் இருந்து பல மக்களுக்கு வருது. ஆனால் முறையான பார்க்கிங் வசதி யாருக்குமே இல்லை. தனியார் பார்க்கிங்ல தான் பஸ்ஸு வேன் அப்படின்னு. ஸோ அவங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை ஸ்ரீரங்கத்தில் தனியாக ஒரு பார்க்கிங் வேணும் அப்படிங்கிறது. இது தொடர்பாக நீங்கள் மத்திய அரசுல பேசி எதுவும் செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? இது உங்களுக்கு மத்திய அரசு இல்லை, ஒன்றிய நம்ம மாநில அரசுகிட்டையும் நம்ம பேச வேண்டிய விஷயம் தான் அது. ஸ்ரீரங்கங்கிறது என்ன சொன்னீங்க, நீங்க இந்தியாவில இருந்து பல இடங்கள் சொன்னீங்க. இந்தியா மாத்திரங்கிட்ட உலகம் முழுவதும் பல இடங்கள்ல இருந்து இங்க வர்றாங்க. ஸ்ரீரங்கங்கிறது நமக்கு ரொம்ப பிரசக்தி பெற்ற ஒரு 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 பக்தி ஒரு ஒரு ஸ்தலம் இது. இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க நான் ஏற்கனவே நான் பல பேர் சொல்லியிருக்கிறேன். போக்குவரத்து நெரிசல் உங்களுக்கு இருக்கு. அதுமே முக்கியமான இந்த சில நாட்கள் பொறுத்த வரைக்கும் இங்க இந்தியா முழுவதும் நிறைய பேர் வரதுனால ஏற்கனவே இருக்க போக்குவரத்து இனியும் பிரச்சனையாகி இங்க குடியிருக்கிற ஸ்ரீரங்க மக்களுக்கும் சில பிரச்சனை வருது. அதனால உதாரணத்துக்கு இங்க ஸ்ரீரங்க ஜிஹெச் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறாங்க. ஸ்ரீரங்க ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இப்போ பஸ் ஸ்டாண்டு திறந்திருக்காங்க, புதிய பஸ் ஸ்டாண்டு. ஏற்கனவே போக்குவரத்து நேரத்தில் இப்போ புதிய ஜிஹெச் திறக்கும் போது அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வர வாகனங்கள் இன்னைக்கு மக்கள் பொறுத்த வரைக்கும் இதாகும் போது நாளைக்கு ஜிஹெச்சுக்கு பொறுத்த வரைக்கும் அங்க அவசர ஆம்புலன்ஸ் போறதுக்கோ பேஷன்ஸ் போறதுக்கோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும்னு நான் பாக்குறேன். நான் அதெல்லாம் ஏற்கனவே ஜிஹெச் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீரங்க ஜிஹெச் நல்ல புகழ்பெற்ற ஒரு ஜிஹெச். தமிழ்நாட்டிலேயே ஒரு காலத்துல அதிகமா சர்ஜரிஸ் நடந்த இடம் இங்க அந்த ஸ்ரீரங்க ஜிஹெச். அப்படிப்பட்ட ஜிஹெச் சில காலங்களாக பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு கட்டுமான சில பிரச்சனைகள் தான். அங்க கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமையான கட்டிடங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சிதிலமடைஞ்சு கிடக்கு. அது இல்லாம சாலையில இருந்து கிட்டத்தட்ட 1 அடி கீழே இருக்கு ஜிஹெச் உடைய அந்த இடம். மழை காலங்கள்ல ஃபுல்லா வெளியில இருக்க தண்ணி எல்லாம் உள்ள வந்துருது. அங்க உள்ள இருக்க சூவேஜும் நீங்க வெளியே தண்ணி வெளியே வந்து மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு. அங்க கட்டிடங்கள் பொறுத்த வரைக்கும் செய்ய பராமரிப்பு எல்லாம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்க இருக்க ஸ்ரீரங்கத்துல ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் அத ஒரு மக்கள் பயன்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு எளிதில் அணுகக்கூடிய விசாலமான இடத்துல புதுசா நம்ம கட்டணும். நல்லா விசாலமா கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர்ல கட்டணா வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்க மக்களுக்கு சுத்தி இருக்கிற கிராம மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே முதலமைச்சர் இந்த தடவை நம்ம அன்பு சகோதரர் விஜயை சந்திக்கும் போது நான் கொடுத்த 12 கோரிக்கையில ஸ்ரீரங்க ஜிஹெச் பற்றியான கோரிக்கை சென்ற வருடம் பார்த்துட்டு இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர் திரு சகோதரர் தம்பி ரமேஷ் பொறுத்த வரைக்கும் அவருமே ஜிஹெச்ல போய் என்னென்ன கேள்விகள் கேட்டாரோ அதே கேள்விகள் தான் போன வருஷம் நான் ஜனவரி 25 கேட்டேன். நான் அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுத்தாங்களோ அதே பதில் தான் இப்ப நம்ம அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. சிலதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. அதனால நான் அமைச்சர்கிட்டயே நான் பேசியிருக்கிறேன். நான் நம்முடைய தம்பி அமைச்சர் நம்முடைய சகோதரர் ரமேஷ் கிட்டேயும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஸ்ரீரங்க ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் நான் கலந்து பேசி கண்டிப்பா இந்த ஸ்ரீரங்க ஜிஹெச்சுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படுற மாதிரி மக்கள் எளிதில் அணுகக்கூடிய மாதிரி, அதே நேரத்துல வேற இடத்துக்கு போகும்போது நம்ம ஸ்ரீரங்கத்துக்குள்ள இருக்கிற அந்த போக்குவரத்து நெரிசல் கண்டிப்பா நம்ம அதை தவிர்க்க முடியும். குறிப்பா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டை திறந்துட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் பஸ் ஸ்டாண்ட் திறக்கும் போது உள்ள பேஷன் ஜிஹெச்சுக்கு ரொம்ப சிரமமாகும். அதை கண்டிப்பா அதை நம்ம ஒரு யோசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவரும் கண்டிப்பா நம்ம பேசலாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துல நான்
இந்த நேரத்துல வந்து எனக்கு ஸ்ரீரங்கம் இந்த பகுதியில் நீங்க இந்த மக்களுக்காண்டி வந்திருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு நாள் முழுக்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், திருச்சி மேற்கு போன்ற சட்டமன்ற தொகுதியில மக்கள் கோரிக்கையில கேட்கறதுக்காண்டி போற சில இடங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அதனால ஒரு 15 இங்கிருந்து கடை விழுந்தோம் இருக்கும். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் சரி. இங்க இடம் இருக்கா? கவர்மெண்ட் இடம் தான். மாநகராட்சி. வெரி குட். பிரச்சனை இல்லை. ஒரு பண்ணி கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம தேர்தல் நேரத்தில் சொன்னதுனால தேர்தல் முடியட்டும். முடிஞ்ச பிறகு நான் கண்டிப்பா வரேன்னு சொன்னேன். சொன்ன வாக்குறுதிப்படி வந்துட்டு நான் இடைக்கிட எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும். நீங்க யாரெல்லாம் இதுல கிட்டத்தட்ட 3000 சுற்றம் கார்டு இருக்குன்னு சொல்றீங்க. 3000 இப்ப இதை பிரிச்சு கொடுக்கறது தான் நல்லது. இது கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம். என்ன வேணும்னா நீங்க இருக்கிற இப்போ ஜனங்கிட்ட எல்லாம் கடை இங்க வர்றது கரெக்டா, அதெல்லாம் வந்து மத்த கிட்ட எல்லாத்தையும் சம்மதம். என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்கிட்டையும் கடையை பொறுத்த வரைக்கும் இந்த லொகேஷன் கரெக்டா, இந்த எம்பி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் எல்லாருக்கும் இப்போ 3000 கார்டு பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 1500 கார்டு பிரிக்கும். 1500 1600 பிரிக்க போறோம். அப்ப எந்த ஏரியா இந்த ஜனங்கள்லாம் இதுல வராங்க சொல்லிட்டு எப்படி இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அதிகாரிகள் போடுவாங்க. நீங்க ஒத்தாசியா சரி கும்பல் அதிகமா இருக்கு. இந்த ஸ்கூல் பண்ணிட்டாங்க. சரி உடனே கூட செஞ்சுட்டு என் நிதியில எனக்கு பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா சரி கும்பல் அதிகமா வரும்போது பிள்ளைங்க இருக்கு. ஒரே வேகத்துல தான் போட்டிருக்காங்க. சரி இன்னும் கொஞ்சம் அங்க அந்த இறங்குற இடத்துல ஒரு வேகத்துல பண்ண சொல்றேன். பண்ண சொல்லிடுறேன். ஒரு 3 இடத்துல பண்ணுங்க. உங்க இதுக்குள்ள வரும், வேற உங்கள ஜனங்க ஒரே ஒரு வேகத்தோட போட சொல்றாங்க. நிறைய போட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சில ஆட்சேபம் தெரியும். அந்த இறங்குற இடத்துக்கு அந்த போட்டிருக்க மாதிரி போட சொல்லி விபத்து நிறைய நடக்குறாங்க. முடியல எல்லாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஐயா ஒருத்தர் பத்தி டூ வீலர்ல வந்து கண்ட்ரோல் பண்ணாம வர்றாங்க. கையெல்லாம் சின்ன போறாங்க. பைக் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங். கார் எல்லாம் ரேஷ் டிரைவிங் இந்த சின்ன ரோடாச்சு. இதுலயே போறாங்க. நிறைய போக்குவரத்து இருக்கு. திருவிழா டயத்துல அப்படி எதுவாகட்டும் கும்பல் அதிகமாக எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. எந்த இடத்துல அவங்க வேகத்துல கேட்கறாங்க கேட்டு அது இவங்ககிட்டே பார்த்துட்டு என்ன சாத்தியம் பார்த்து எனக்கு ஃபீட்பேக் யார் இவங்க அங்க மெயின்டெனன்ஸ் இருக்கு. மெயின்டைன் பண்றாங்க. தனியா ஒரு ஆள் இருக்காங்க. பெரும்பான்மை இடங்கள்லமா பொதுப்பணிக்கு அரசாங்கம் பண்ணி கொடுக்குது. எல்லா அரசாங்கம் சேர்த்து. ஆனா கட்டி கொடுக்கும்போது லோக்கல் இருக்கிற நீங்க நல்லா பயன்படுத்துவீங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா மாலை 6 மணி ஆயிடுச்சுன்னா அங்க போய் தண்ணி அடிக்கிறது செய்யறது பண்றது அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. மிஸ்யூஸ் பண்ணிட்டு பாட்டில போட்டு உடைச்சு போட்டுறாங்க. லைட்டை உடைச்சிடுறாங்க. நாளோட ஜனங்களே உள்ள போகாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, வேற யாராவது என்ன பண்றாங்க, விறகு கட்ட வைக்கிறது செய்யறது. இந்த மாதிரி இது எல்லா இடங்களும் நடக்கும். அது மக்கள் ஒத்துழைப்பு. நீங்க இருக்க யாராவது செஞ்சாங்கன்னா அதை தட்டி கேட்டு எப்ப இங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம கிட்ட இருக்கணும். சரி அது நீங்க அது தெரியுமாங்க மெயின்டைன் இருக்கு. பட் அது இன்ஸ்பெக்ஷன்ல வாட்டர் கனெக்ஷன் இருக்கு. அங்க தண்ணி வருதாங்க. தண்ணி வருது. ரெகுலர் கிளீன் பண்ணிடுறாங்களா? பயன்படுத்தக்கூடியது இருக்கு. இப்ப யாரும் அங்க யூஸ் பண்றாங்க? இங்க நீட்டா இருக்காங்க. நடக்க முடியல. இந்த லைன்ல என்னுடைய கேள்வி என்ன, அது பயன்பாட்டு நீட்டா இருக்கா? தண்ணி சப்ளை இருக்கா? நைட்ல கரண்ட் சப்ளை இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு நிமிஷம் வரேன். உங்களுக்கு வரேன். வரேன் நான். பாதி பேர் வந்து நைட்ல போறது சிரமமா இருக்கு. இங்க இருந்து எவ்வளவு தூரம் அது? எவ்வளவு தூரம் அது? 200 மீட்டரா? 200 மீட்டர் வரும். நைட்ல போறது சிரமமா இருக்கு. சொல்லுங்க. நைட்ல போறது சிரமமா இருக்கு லேடிஸ்.
வேற ஒண்ணும் அது லைட் புறம் போயிடுது. மரங்கள் கிளைகள் வந்து போடுறாங்க, லைட் எல்லாம் போடுறாங்க. அப்ப நேற்று தான் அவர் அண்ணாபுரம் இருக்காரு, அவருக்கு தான் போன் பண்ணி சொல்லி இவருக்கு வந்து வெட்டி விட்டாங்க. சரி சரி வெட்டி விட்டு லைட் அடிக்கடி அதை உரசும் போது என்ன அவர் காத்தடிக்கும் போது வெடிச்சிருது. போட்டு போறேன் அதுக்கு அப்பப்போ இது பண்ணி வெட்டி விடணும். அதனால இந்த லைட்டு பிரச்சனையும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. மரங்கள் கிளைகள் இப்ப மழை காலம் வர ஆரம்பிச்சு காத்து நிறைய அடிக்கிற டைம், ஸோ அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இந்த வயர் லைன் போதோ அங்க மரக்கிளையை தான் ப்ரூன் பண்ணி விட சொல்லுவோம். சூமோஞ்சி மரம்னா சார் ஒடிஞ்சு கிளா ஒடிஞ்சு வீட்டு மேலே ஒரே விஷயம் அது சொல்லிட்டாரு, நான் பேசிடுறேன். அதுவும் எனக்கு ஒரு ஃபீட்பேக். குப்பை கொட்டுறதுலாம் அங்கே நீர்நிலைகள் ஊர்நிலை இப்படி போடாதீங்கன்னு எல்லா ஊர்லயும் சொல்றேன். ஆனா ஒரு 10 பேர் இதை வந்து செய்வாங்க. அது என்னன்னா இங்க இருக்கிற ஜனங்க ஒட்டு மொத்தமா போய் நீங்க அதை நிப்பாட்ட வைங்க. இது பொது இது ஒரு மக்கள் இயக்கமாக தான் கொண்டு போக முடியும். நாங்களோ அதிகாரில் போனா வச்சுக்கோங்க, அது 10 பேர் அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. நீங்க ஜனங்க இருக்க ஜனங்க எல்லாரும் இது மாதிரி சொல்லி ஏப்பா யாரும் இங்க ஒட்டக்கூடாதுப்பா, அதுக்கு ஒரு இது மாதிரி வச்சு பண்ணுங்க. உங்களுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இன்னாரும் மிரட்டுறாங்க செய்யறாங்க, நான் உங்களுக்கு வரேன். அதிகாரிகள் வச்சு யார் அந்த மாதிரி உங்களுக்கு இது பண்றாங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஆனா நீங்க ஜனங்களா லேடிஸ் நீங்களாம் சேர்ந்து குப்பை எந்த வேளாண்மை நீங்க ஒட்டக்கூடாது செய்யக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இது பாரு எல்லா வீடுகளும் சொல்லி முடிச்சேன். அரசாங்கத்துல இருந்து நான் பேசுறேன் இந்த இடத்த கொட்டக்கூடாது நான் சொல்றேன். கார்பரேஷன் மாநகராட்சி தான் பேசியிருக்கேன். சரிங்களா, கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வாக்குறுதி கொடுத்துடலாம். கண்டிப்பா யாரு இதுக்கு தடையா வந்தாலும் நான் இங்க வந்து நிப்பேன். புரியுதா? இது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது அரசியல்காரங்க செஞ்சாங்கன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த வார்டு 1 வந்து நான் நிப்பேன். அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நல்லது செய்யறதுக்கு இன்னைக்கு மற்றவங்க செய்ய மாட்டாங்க, அடுத்தவனையும் செய்ய விட மாட்டாங்க. இன்னைக்கு இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். என்னையா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். ஒரு பப்ளிக் மெசேஜ் சொல்லுங்க. இந்த கொள்ளடக்கரை இது இருக்கு இல்லையா, முருகன் கோயில் வரைக்கும் ரோடு அகலமா இருக்கு சார். சரி, இந்த சைடு வந்து ரோடு ரொம்ப குறுகிய ரோடா இருக்கு. சரி, அந்த ரோடை அகலப்படுத்தணும். சரி. இன்னொன்னு அந்த இடத்துல வந்து அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுது. சரி. ஏன்னா பாதை ரொம்ப கம்மியா இருக்கு, குறுகலா இருக்கு. ஒரு கார் சாதாரண கார் போனா கூட ஒரு டாடா ஏஸ் வண்டி கொண்டா கூட ஒதுங்கி போக முடியல. சரி, சரி, சரி. அதே மாதிரி ஆத்தனிவாசத்துல இருந்து அந்த இது போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் வந்து ரோடு குறுக்க நிக்குது சார். சரி. மினி பஸ் ஏற்கனவே இங்க போயிட்டு இருந்துச்சு சார். இந்த ஆலமரம் விழுது வந்து தொங்கிட்டு இருக்கனால அந்த இடத்துல மினி பஸ் போக முடியல. மேலூர் ரோட்ல எம்ஜிஆர் சாலை வழியா போறக்கூடிய மினி பஸ் ஏற்கனவே போயிட்டு இருக்கு. செல்வம்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் போகுது. பிகேடிங்கிற டிரான்ஸ்போர்ட்ல அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த சைடு ஆலமரம் இருக்கறனால ஏத்த மாதிரி வண்டி வருது தெரியல. 2 வீலர்ல போனாங்கனாலே ஏத்த மாதிரி கார் வருதா வண்டி வரலன்னு தெரியல. வண்டியில மோதிட்டு மரம் மறைக்குதுன்னு சொல்றீங்க. அதை கபாத்து